வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பராக 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, அப்புறம் சப்பாத்திக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா பிரியாணி இலை, பட்டை, உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. நான் 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் மல்லித்தூள் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துருவோம். இப்போ ஓகே. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம். நம்ம இப்போ போடுற உப்பு கிழங்குல இறங்கணும், உருளைக்கிழங்குல இறங்கணும் இல்லையா, அதுக்காக சேர்த்துறோம். இப்போ மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டுக்கோங்க. அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 விசில் ஆவியெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல வாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, மணமாக இருக்குது. தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காயை இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் அந்த ஜாரில் விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்தோம் இல்லையா, இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்புடைய அளவு பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. உப்புடைய அளவு சரியாக இருக்கான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இது 5லேருந்து 10 நிமிஷம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சிங்கன்னா 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சூப்பரான குழம்பு செஞ்சு முடிச்சிட்டோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.